எப்படி வேணும்னா இன்றைக்கி டிடபிள்யூட டே 6 தான் பார்க்க போகிறோம். டே 6ல் இன்றைக்கி நம்ம வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வித்தின் 1-2 மினிட்ஸில் வந்து எப்படி நம்ம வார் அட்டாக்ல 3 ஸ்டார் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து டயகனல் அட்டாக்கு 7 o'clockலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளான் பேரிகேட்ஸும் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டு இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஸ்வீப்பரை மதிக்கிறதே கிடையாது. அப்படியே கண்ட மாதிரி இறக்குறாப்புல ஃபுல்லாகவே அது பாட்டு ஃபுல்லாக ஸ்மேஷ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காப்புல. என்னென்னா இது ட்ராகனை போகிற வரைக்கும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்காரு. யார்? ஹீரோ போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. காய்ஸ், ஹீரோ போர்ஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக ஸ்டோரில் போயிட்டு பார்பரியன் CWLன்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 போர்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம மறுபடியும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. இவர் யூஸ் பண்ண ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாரில் TH18க்கு நீங்கள் வந்து டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஸ்டார் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ 3 ஸ்டார் வாய்ப்பு மிக மிக அதிகம். பட் இந்த 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 வாரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா TH16 உடைய TH14 வால் தான் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து TH17 அட்டாக்கு பேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா TH18 அப்கமிங் டிஃபென்சஸ்லாம் வச்சுருக்காப்புல. ஓகேவா? மெயின் டிஃபென்சஸ்லாம். ஸோ இதை வச்சுருக்கும் போதே இவங்க வந்து இந்த ட்ரூப்ஸை வச்சு 3 ஸ்டார் எடுத்துடுறாப்புல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் எடுக்கிறதுக்கான மெத்தடை இங்கே எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ ட்ராகனை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காப்புல இவர். எலக்ட்ரோ ட்ராகன் எல்லா இடத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்றைக்கோ ஸோ சிஜி பேரிகேட்ஸ் இறக்கிருக்காப்புல. சிஜி பேரிகேட்ஸோட குயினோடய சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஆர்சி. ஸோ டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக அட்டாக் போய்கிட்டே இருக்குது. ஆர்சியோட இன்வெசிபிள் ஸ்பெல்லு, ஆர்சியோட இன்வெசிபிள் ஸ்பெல்லு ஓகே, ஐ அக்செப்ட். பட் ஆனால் இங்கே வந்து யாருமே வந்து பார்த்தோன்னா எப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா ஒன்றே தான் எலக்ட்ரோ போட்ஸ். அதுதான் பிடிச்சி கிளியர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ மேபி இதுலேயே 3 ஸ்டார் எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஆனால் இவங்க தான் எடுக்கலை. பேரிகேட்ஸ்லேருந்து வந்துடுச்சு என்னது ட்ராகனும் பலூனும். பட் அது வந்து பெருசாக இம்பேக்டாக கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா தூரத்துலேருந்து வருது, அதெல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சு கிளியர் பண்ணி விட்ருவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னும் மெயின் ரூப்ஸ் வந்து எலக்ட்ரோ ட்ராகனை இறக்காமே வச்சுருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரோ ட்ராகன் இந்நேரம் இறக்கிருக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் இறக்காமல் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. இறக்கிருந்தால் அந்த டைம்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். மேபி இவருடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். சரி, எலக்ட்ரோ ட்ராகனை எப்போ தான்டா இறக்குவான்னு பார்த்தா ஒரு வழியே இறக்கிட்டார். எங்கன்னா 7 o'clockல இறக்கியிருக்காரு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா கிளான் பேரக்ஸும் ஆர்ச்சர் குயினையும் ஆர்சியுமே வச்சு ஒரு சைடு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியிருக்காரு. 3 o'clock ஏரியா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நல்ல வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் 3 இது இருக்குது. என்னது 3 ஹீரோஸ் இருக்குது. ஸோ இவரால் கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுத்துருக்க முடியும். எங்கே இவர் மிஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். ஏர் ஸ்வீப்பரு நீ வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்கே நம்ம எலக்ட்ரோ ட்ராகனில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ப்ளஸ் டைமிங் சைமில்டேனியஸாக போட்டுமே எலக்ட்ரோ ட்ராகனில் டைமிங் மிஸ் ஆகுது பாருங்கள். அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. பட் ஆனால் என்னென்னா டைமிங் மிஸ் பண்ணியிருக்காரு. கைஸ், இது 3 ஸ்டார் எடுக்க வேண்டிய பேஸு ஆக்சுவலி எங்கே மிஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். எலக்ட்ரோ ட்ராகனை யூஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி வந்து நான் சொன்னேன் இல்லையா, நடுவில் ஒரு 10 செகண்ட் யோசிச்சிருக்காரு. ரொம்ப நேரம் அது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு இறக்கி விட்ருக்கலாம். அங்கே ஆர்ச்சர் போய் நாங்கள் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து நீங்கள் இறக்கி விட்ருக்கலாம். ஓகே, இன்றைக்கி இது ஒரு வின்னிங் ஸ்டார் தான். கரெக்டாக நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்கலாம். இவரும் டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் 3 ஸ்டார் எடுக்கக்கூடிய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஆக்சுவலி பார்த்தோன்னா 90% கிட்ட வந்துட்டாப்புல. ஓகே, அதேமாதிரி வந்து இந்த இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம் நம்மளுடைய லைவ்லேயே. நீங்கள் லைவ் பார்க்கலன்னா கீழே லைவ் வீடியோஸ் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கு, அப்புறம் நம்மளோட யூடியூப் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் ஃபாலோ. ஓகேவா?
ஸோ இதேமாரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பற்றின ரிவ்யூஸு, அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பற்றின வீடியோஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ரிவ்யூஸு அதெல்லாமே வந்து நம்ம லைவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு லைவில் விருப்பம் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக பேச முடியாது. நீங்கள் நம்ம நேரில் வந்து அப் டு அதே டைமில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ உடனே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வார் பேஸ், இந்த வார் பேஸுங்கிறத விட இந்த வார் சினாரியோ செம்மையாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு எந்த ஹீரோஸுமே இறக்கலன்னும் கிளான் பேரக்ஸ் மட்டும் இறக்கிறாப்புல. கிளான் பேரக்ஸில் இருந்து இந்த டைமில் தான் வேஸ்ட். பாருங்கள், இவர் வந்து மேபி ஐஸ் கோலமும் வச்சுருந்துருக்காரு. ஐஸ் கோலமோட சேர்த்துல ஒரு இறக்கிட்டுருக்கணும் கிளான் பேரக்ஸோட, பட் மிஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஓகே நிகவ் ஓகே. இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஹீரோஸை மட்டும் தனியாக அமைச்சிருக்காரு. இதுவும் பிரச்சனை. இப்படியும் அனுப்பக்கூடாது, இதுவும் பிரச்சனை தான். ஏன்னா கூட வந்து எலக்ட்ரோ ட்ராகனையும் இறக்கிட்டுருக்கணும். எலக்ட்ரோ ட்ராகனை மிஸ் பண்ணியிருக்காப்புல. ஓகே, இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னே தெரில கைஸ். மேபி 2 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது இந்தமாரியும் பண்ணக்கூடாது, இதுவும் மிஸ்டேக் தான் ஆக்சுவலி. இவரும் வந்து பார்த்தோன்னா ஸ்பெல்லு இது போர்ஷன் யூஸ் பண்ணி, ஏன்னா போர்ஷன் 3 போர்ஷன் கொடுத்ததுனால அது எதுக்கு 30 ஜெம்மாக மாற்றிக்கிட்டு சொல்லிட்டு சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்காக. அப்படி சில பேருக்கு லூட்டு தேவைப்பட்டிருக்கும், அதுக்காகவே அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் அப்படி தான் நேற்று நைட்டு யூஸ் பண்ணேன். நேற்று நைட்டு லைவ் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நேற்று நைட்டோ இல்லை நேற்று காலையில் நினைக்கிறேன் நிகழ்வு. ஸோ டெய்லி நம்ம லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட இன்ட்ராக்ட் பண்ணணும் டேரெக்டாக அப்படின்னா டேரெக்டாக அங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம பசங்களோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இதே வந்து ஆப்போனண்டோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். இது ஃபெயிலியர் தான் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது தப்பாக இறக்கியிருக்காப்புல. இருந்தாலும் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ ட்ராகனை யூஸ் பண்ணி 3 ஸ்டார் எடுக்க முடியும்னா அது லாஸ்ட்டு வீடியோவில், இந்த வீடியோவிலே லாஸ்ட் அட்டாக் பார்த்துருந்தீங்களே அதில் பார்த்துருந்தா கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து TH16. ஓகே, TH இதை பார்ப்போம். வாவ், பேஸே சூப்பராக இருக்குது, சினாரியோ செம்மையாக இருக்குது. ஓகே, ஒரு சைடில் வந்து என்னது ராக்கெட் ஸ்பியரும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆர்சி வச்சு ஒரு சைடு கிளியர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ராக்கெட் ஸ்பியரும் ஆர்சி இருக்கிற இடத்துல ஹீரோ இருந்தது அப்படின்னாவே ஆர்சியை அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டுரும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். இதை மட்டும் யோசிச்சுங்க. ஆர்சி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா டேரெக்ட் டிஃபென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டிஃபென்ஸ் இருந்தால் தான் கரெக்ட். இல்லாட்டி ஹீரோஸை வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல்லை வச்சு மறைக்கிற மாரி மூவ் பண்ணிக்கோங்க ஆர்சியை. அப்படி இல்லாட்டி ஆர்சினுடைய மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக எந்த ஏரியாவை 10 o'clock ஏரியாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாப்புல. 10 o'clock ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் அவர் வந்து இந்த மோனலித்தை கிளியர் பண்ணியிருந்தாருன்னா கூட அக்செப்ட். ஓகே, இருந்தாலும் 2 o'clock 1 o'clock ஏரியாவில் வந்து ஜெயிண்டர் அனுப்பி ஆர்சியை ஓப்பன் பண்ணி விட்டாப்புல. சாரி, குயினை ஓப்பன் பண்ணிட்டாப்புல. அதேமாதிரி ஆர்சி அட்டாக் பண்ண ஏரியாலெலாம் வந்து பார்த்தோன்னா கேனலை உருவாக்குறதுக்காக சைடில் 2 சைடில் 2 ஹீரோ குயினையும் கிங்கையும் இறக்கி விட்டாப்புல. மெயினான ட்ரூப்ஸான மெயினான ட்ரூப்ஸ் உள்ளார இறங்குறதுக்கு, போருக்கு இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது தலைவன் ட்ராகனையும் அப்புறம் வந்து இது ட்ராகன் ரைடரையும் இறக்கி விட்ருக்காப்புல. இன்னும் எபிலிட்டி கிங்குக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்பெல்லு தான் வச்சுருக்காரு. ஸ்பெல்லையும் போட்டுட்டாரு. 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு தெரியல. 50ல் 1 ஸ்டார் எடுத்துட்டாரு. 2 ஸ்டார் எடுக்க போகிறாரு. பட் 3 ஸ்டார் எடுக்கிறது கஷ்டம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஆர்சி வந்து மோனலித்தை கிளியர் பண்ணியிருக்கணும். மோனலித்தை கிளியர் மட்டும் பண்ணியிருந்தேன்னா அதுதான் காரணம். ஆர்சி வந்து நீங்கள் இறக்குற இடத்துல இது இருக்கக்கூடாது, ஹீரோஸ் இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் அந்த ஹீரோஸை இன்விசிபிள் போட்டு மறைச்சி வைக்க பார்க்கணும். அப்படி இல்லாட்டி ஏன்னா ஆர்சி வந்து ஹீரோஸை அடிக்கிறங்கிற பேரில் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதுமாதிரி வந்து இவர் வந்து டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணல பெருசாக. டோட்டம் ஸ்பெல்லு இல்லை பாருங்கள். டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த இடத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல் கிடச்சிருக்கும். நீ ஹீரோஸை மெயினாக வச்சு அட்டாக் பண்ணும்போது டோட்டம் ஸ்பெல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. எதில் TH18 இது என்னுடைய ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 94% போட்டிருக்காப்புல. இந்த இடத்துல டோட்டம் ஸ்பெல் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு டோட்டம் ஸ்பெல்லு
பக்கவாக அடிச்சிருக்கலாம். இவர் மிஸ்டேக் பண்ணியிருக்குது அங்கே தான். ஒரு டோட்டம் ஸ்பெல் கூட இல்லாமல் அமைச்சிருக்காப்புல. சரி ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட்டும் பார்க்க மாட்டேன், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் நான் பார்க்குறேன். அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற மிஸ்டேக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, தட்ஸ் ஆல். அதே மாதிரி இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ், சூப்பரான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து கிரவுண்ட் அட்டாக்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர் அட்டாக்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன், நமக்கு இப்போ புதுசாக தெரியுது. ஆர்சியை வச்சு 2 o'clock லைனில் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாப்புல, ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டே வராப்பில். கூட வந்து ட்ரூப்ஸு அந்த இது மைட்டியா சம்திங் அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இந்த மைட்டியை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கெல்லாம். எப்படி எந்த நேரத்தில் எப்படி இது வந்து நம்மளுக்கு காட்டுன்னே தெரியல. ஓகே, என்றைக்கு மைட்டி மறுபடியும் வந்துடுச்சு. மைட்டின்னு நினைக்கிறேன், மைட்டி கிடையாது, அது இன்விசிபிள் சம் ஓய். ஓகே, அப்படியே 7 o'clock லைனில் லெஜெண்ட் ஏரோவை வச்சு ஜெயிண்ட் ஏரோவை வச்சு இது ஓப்பன் பண்ணிட்டாப்புல. இங்கே பாருங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் ஏரோவோட இதுதான் ஹீலர் தான் வைப்பாங்க. பட் ஆனால் வந்து ஹீலர் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருப்பானுங்க, அவனை போட்டாங்க. அவன் வேறு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சரி, வந்து ஒன்லி குயின் மட்டும் போட்டு குயினுக்கு ஏன் இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி யூஸ் பண்ணுறாப்புலான்னு தெரியல. என்றைக்கோ இவர் டோட்டல் சொல்லி எடுத்துன்னு வந்திருக்காரு. பட் ஆனால் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் மிஸ் பண்ணுறாப்புல. ஏன்னா வந்து குயினை வந்து எப்போவுமே வந்து இறக்கக்கூடாது, அதனோட லைஃப்பை விட்டுறக்கூடாது. குயினுக்கு பொறுத்து எப்படி லைஃப் வேணும். சரி ஓகே, அதே 7 o'clock ஏரியில் முன்னையே போட்டிருக்கலாம். இதை முன்னே போட்டிருந்தாங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக வந்திருக்கும். எதுக்காக குயினாக லைஃபுக்கு. ஸோ அதுவும் பண்ணலை. அதே மாதிரி வந்து நம்ம கண்ட மணிக்கு அடிக்கக்கூடாதுங்க, கண்ட மணிக்கு அடிக்கிறாரு. மறுபடியும் பாருங்கள் 12 o'clock லைனில் இறக்கி விட்றாரு. 12 o'clock லைனில் என்ன இட்டியும் இப்போ வந்து புதுசாக அந்த ட்ரூப்பில் ஒரு ட்ரூப் எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னேஸ் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தா கிங்கு இங்கே பாருங்கள், ஸ்பைக்கி பாலோடைய இது நான் கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஸ்பைக்கி பால் செம்ம. இது ஸ்பைக்கி பால் எங்கெங்கெல்லாம் தாவுதுங்கிறது ஒரு அனிமேஷனே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக டெய்லி ஒரு ஸ்பைக்கி பால் வீடியோவே போடலாம் போல் உங்களுக்கு. ஸோ ஒரே ஒரு ரீகால் ஸ்பெல் இருக்குது, அந்த ரீகால் ஸ்பெல்லையாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் இவர் யூஸ் பண்ணலை. ஸோ அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மொத்தமும் வந்து மொக்கையாயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இவர் வந்து கிரவுண்ட் அட்டாக் பிளான் பண்ணி அதில் 2 ஸ்டார் எடுத்திருக்காரு. எல்லாருமே ஏர் அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு விருந்து. பட் ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் அட்டாக் பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் என்னென்னா 3 ஸ்டார் எடுக்க முடியுமா? 2 ஸ்டாரே கஷ்டம் தான். எப்படி 2 ஸ்டார் எடுத்தாருங்கிறத பார்ப்போம். ஏன்னா அது ஒரு டோட்டல் ஸ்பெல் இருக்கிறனாலே அது மேபி இருக்கலாம். இல்லாட்டி டோட்டல் ஸ்பெல், அந்த டோட்டல் ஸ்பெல் தான் வந்து ஃபுல்லாகவே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுது. பார்த்தீங்களா, எந்த முக்கியமான இடத்துல எல்லாமே டோட்டல் ஸ்பெல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சார், இப்போது எதுக்கு இந்த இடத்துல இருந்து ரீகால் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டு வந்து இறக்கி விட்ருக்காப்புலன்னு தெரியல. 3 ஸ்டார் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதுமாரி பண்ணியிருப்பாப்புல, யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு போல், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கோ பர்சன்டேஜ் மேபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு இங்கே பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க கேஸ், புதுசாக அந்த ட்ரூப்ஸ் வந்துருக்குறா. சாரி கேஸ், வந்து பாருங்கள் புதுசாக வந்த ட்ரூப்ஸ் எப்படி வேலையை காட்டுதுன்ட்டு முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான், நான் அவரால் முடிஞ்சது. ஓகே, வீடியோவும் பெருசாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ரோட் மேப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா, ஐஸ் கண்ட்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் வந்து என்ன எக்யூப்மெண்ட் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் போட போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி. பட் ஆனால் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி லைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஆர்சி எக்யூப்மெண்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மற்றது எல்லாம் மேஜிக் மிரரோ இல்லாட்டி ஸ்பிக்கி பாலை பாருங்கள். அதனால ஸ்பிக்கி பாலை வச்சு காமிச்சிட்ருந்தேன். ஸ்பிக்கி பால் பாருங்கள் ஃபஸ்ட்டு, 2வது மேஜிக் மிரர் பாருங்கள், 3வது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் பாருங்கள், 4வது தான் வந்து மிட்டி பாருங்கள். இது 4மே இல்லைங்கிற பட்சத்தில் ஹீரோ புக்குக்கு போகிறீங்கன்னா, புக் ஆஃப் ஹீரோக்கு போகிறீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோக்கு போங்க. புக் ஆஃப் ஹீரோன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் புக் ஆஃப் ஹீரோ. இந்த புக் ஆஃப் ஹீரோ 3 வாங்கலாம். மேக்ஸிமம் அவங்களுக்கு கொடுக்குற ரிவார்டை வச்சு 4 கூட வாங்கலாம். ஸோ அது கூட வாங்கிங்க. அப்படி இல்லாட்டி இந்த 4 எக்யூப்மெண்ட் வாங்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஃப்ராஸ்ட் ஃப்ளேக், இது வந்து ரேரு, லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணுன்னா அதை வாங்கிங்க. அப்படி இல்லாட்டி இது 2மே இருக்குது இல்லைங்களா, இது 2 வாங்கிங்க. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீடியோவாக போட்டிருப்பார் நம்மளுடைய ப்ரோ. ஸோ யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியும். ஸோ அங்கே போய் வேணாலும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.